புதுச்சேரியிலிருந்து எழில் இணைகிறார். எழில், புதுச்சேரியில் தற்பொழுது நிலவரம் எவ்வாறு இருக்கிறது? புதுச்சேரியிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புயலானது தற்பொழுது அங்கே காட்சிகள் எப்படி இருக்கிறது என்பதை தமிழக மக்களுக்கு விளக்கிச் சொல்லுங்கள். புதுச்சேரியிலிருந்து செய்தியாளர் எழில் இணைகிறார். எழில், அங்கே காற்று பலமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. ஏன்னா நீங்கள் பிடித்திருக்கும் குடையே சற்றே காற்றால் தள்ளாடுகிறது. புதுச்சேரியில் காற்றின் வேகம் என்ன? தற்பொழுது மழையும் காற்றும் எவ்வாறு இருக்கிறது? மழையும் பார்க்க முடிகிறது, காற்றையும் பலமாக பார்க்க முடிகிறது. உங்களுடைய கள தகவல்களை பதிவு செய்யுங்க. பென்சின் புயலானது புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது கரையை கடந்து வருகிறது. இதனிடையே காலை 10 மணி முதல் புதுச்சேரியில் தொடர்ச்சியாக மழையானது பெய்து வந்தது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்து வருகிறது. அவ்வப்பொழுது தரைக்காற்று வேகமாகவும் வீசி வருகிறது. தற்பொழுது இந்த புயலானது கரையை கடந்து வரும் நிலையில் தரைக்காற்று மிகவும் வேகமாக வீசி வருகிறது. இதேபோல் கடல் கொந்தளிப்புடனும் காணப்படுகிறது. அலைகள் ஆக்ரோஷமாக சீறி பாய்ந்து கரையை தொட்டு செல்கின்றது. இந்த மழையின் வேகமானதும் அதிகரித்து வருகிறது. இந்த காற்றின் வேகமானது நம் நேரடியாக இந்த காணொலியில் பார்த்தாலே தெரியும். இந்த காற்றின் வேகம் அதிகரித்து வருகிறது. இதேபோல் மழையின் வேகமும் அதிகரித்து வருகிறது. புதுச்சேரியில் இந்த பென்சின் புயலானது கரையை கடக்கும் என தெரிவித்த நிலையில் தொடர்ந்து இந்த புயலானது கரையை கடந்து வருகிறது. இந்த புயல் கரையை கடந்து வரும் நிலையில் தற்பொழுது புதுச்சேரி பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய இந்த மழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக கடற்கரையில் நிற்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் உள்ளது. எனவே இந்த புயல் கரையை கடந்து முடிந்த பின்னர் தான் புதுச்சேரியில் இந்த புயல் தாக்கம் குறித்து தெரிய வரும். எழில், அங்கே கள தகவல்களை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. செய்தி சேகரிக்கும் நீங்கள் மக்களுக்கு தெளிவாக சொல்லும் பொழுது நீங்களும் பாதுகாப்பாக இருக்க சொல்லி நாங்கள் உங்களையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரியில் பலத்த காற்று மற்றும் மழை ஆரம்பித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. புயலானது கரையை கடக்க தொடங்கிவிட்டது. இன்னும் சுமார் 3.5-4 மணி நேரத்தில் முழுமையாக கடந்துவிடும் என்றே தெரிகிறது. புதுச்சேரியிலிருந்து தந்தி செய்தியாளர் எழில் களத்திலிருந்து உங்களுக்கு வழங்கிய தகவல்களை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.